ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. பெரிய வீடு இருந்தது, பணம் இருந்தது, சொத்து இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனால் அவள் ஒவ்வொரு இரவும் தனியாக அழுதாள். ஏன் தெரியுமா? அவரது கணவர் உயிரோடு இருந்தார், ஆனால் அவளோடு இல்லை. 10 வருடங்களாக வெளிநாட்டில் இருந்த அந்த மனிதன் மாதம் மாதம் பணம் அனுப்பினார். ஆனால் ஒரு மனைவிக்கு தேவைப்படுவது பணமா? இல்லை, கணவரின் அன்பா? அதே நேரத்தில் வாழ்க்கையில் எத்தையும் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு ஒரு இளைஞன் அந்த வீட்டின் வாசலில் வந்து நின்றான். அவன் அங்கே ஒரு வாடகை அறை கேட்டு வந்தான். ஆனால் விதி அவனை அந்த வீட்டிற்குள் மட்டுமல்ல, ஒரு தனிமையான பெண்ணின் இதயத்திற்குள்ளும் அழைத்துச் செல்லப் போகிறது. இந்த கதையின் முடிவில் யார் சிரித்தார்கள், யார் அழுதார்கள், யார் காதலை வென்றார்கள் என்று தெரிந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக பாருங்கள். சுலோசனாவுக்கு 45 வயது. ஆனால் அவளை பார்த்தால் அந்த வயதை யாரும் நம்ப மாட்டார்கள். அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். மகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இப்போது அந்த பெரிய வீட்டில் அவள் மட்டும்தான். கணவர் துபாயில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். 10 வருடங்களாக அங்கேயே இருந்தார். சில நேரங்களில் போனில் பேசுவார். ஆனால் அந்த உரையாடல்களும் சில நிமிடங்கள் மட்டுமே. நல்லா இருக்கியா? பணம் அனுப்பிட்டேன். நூல். உடம்பை பார்த்து கோயிலூர். அவ்வளவுதான். போன் துண்டிக்கப்பட்டதும் வீடு மீண்டும் அமைதியாகிவிடும். அந்த அமைதிதான் சுலோசனாவுக்கு மிகவும் பயமாக இருந்தது. இரவு நேரங்களில் அவள் ஜன்னல் அருகில் நின்று கொண்டு வெளியே பார்ப்பாள். எதிர் வீட்டில் கணவன் மனைவி பேசிக் கொண்டிருப்பார்கள். சிலர் சேர்ந்து சாப்பிடுவார்கள், சிலர் சேர்ந்து சிரிப்பார்கள். அதை பார்த்து சுலோசனாவின் மனம் உடைந்து போகும். எனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தால் என்று அவள் மனதுக்குள் சொல்லிக் கொள்வாள். ஒருநாள் மதியம் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தாள். வாசலில் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். உயரமான தோற்றம், அமைதியான முகம், மரியாதையான பார்வை. அவன் பெயர் பிரதீப். மேடம், இங்கே வாணிகைக்கு ரூம் கிடைக்குமா என்று கேட்டான். சுலோசனா அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். ஏனோ அவன் முகம் அவளுக்கு மிகவும் பரிச்சயமாக தோன்றியது. பல வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய கணவரை முதன்முறையாக பார்த்த நினைவு அவள் மனதில் வந்து சென்றது. அதே உயரம், அதே சிரிப்பு, அதே குரல், அதே பணிவு. அவளது மனம் ஒரு நொடி தடுமாறியது. ரூம் இருக்கு, மாடியில ஒரு போர்ஷன் காலியாய் இருக்கு என்று சொன்னான். பிரதீப்பின் முகத்தில் உடனே சந்தோஷம் தெரிந்தது. ரொம்ப நன்றி மேடம் யூட் என்று அவன் சொன்னான். அந்த ஒரு நன்றி கூட சுலோசனாவின் மனதில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பல வருடங்களாக யாரும் அவரிடம் இவ்வளவு மரியாதையாக பேசியதே இல்லை. சில நாட்களுக்குள் பிரதீப் அந்த வீட்டில் குடியேறினான். காலை வேலைக்கு செல்வான், மாலை வீட்டுக்கு திரும்புவான். மெல்ல மெல்ல இருவருக்கும் பழக்கம் அதிகரிக்க ஆரம்பித்தது. சாப்பிட்டீங்களா? வேலை எப்படி போகுது? உடம்பை பார்த்து கொங்க ஜூட். இப்படி சிறிய சிறிய உரையாடல்கள் ஆரம்பித்தன. ஒருநாள் சுலோசனா சமைத்திருந்த உணவை பிரதீபுக்கு கொடுத்தாள். அதை சாப்பிட்ட பிரதீப் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சிரித்தான். இந்த சுவை என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கையூட் என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் சுலோசனாவின் கண்கள் பிரகாசித்தன. அவள் சிரித்தாள். பல வருடங்களுக்குப் பிறகு மனதார சிரித்தாள். அந்த நாளிலிருந்து பிரதீப் அவளுக்கு ஒரு வாடகைதாரர் மட்டும் இல்லை, அவளது தனிமையை மறக்கச் செய்த ஒரே மனிதனாக மாற ஆரம்பித்தான். ஆனால் அந்த நெருக்கம் எங்கே சென்று முடியும் என்று அப்போது இருவருக்கும் தெரியவில்லை. தொடரும் பகுதி 2. பிரதீப் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு சுலோசனாவின் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. முன்பு காலையில் எழுந்தவுடன் வீடு முழுக்க அமைதியாக இருக்கும். இப்போது அப்படி இல்லை. மேலே பிரதீப் இருக்கிறான் என்ற எண்ணமே அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. அவன் காலை வேலைக்கு கிளம்பும்போது நான் போயிட்டு வரேன் என்று சொல்வான். மாலையில் திரும்பி வந்ததும் இன்று நாள் நல்லா போச்சு என்று பேசுவான். இந்த சிறிய உரையாடல்கள் கூட சுலோசனாவின் மனதில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தின. பல வருடங்களாக அவள் யாரிடமும் இவ்வளவு நேரம் பேசவில்லை. அவரது கணவருடன் கூட இவ்வளவு நீண்ட உரையாடல் நடந்ததில்லை. ஒருநாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. பிரதீப் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தான். முழுவதும் நனைந்திருந்தான். அதை பார்த்த சுலோசனா உடனே ஒரு துண்டை கொண்டு வந்து கொடுத்தாள். இப்படி மழையில நனைஞ்சிட்டு வரக்கூடாது,
உடம்புக்கோ ஆகாது என்று கவலையுடன் சொன்னாள். பிரதீப் அவளை பார்த்தான். அந்தக் கவலை ஒரு சாதாரண அக்கறை போல தெரியவில்லை. அதில் ஒரு உண்மையான பாசம் இருந்தது. பல வருடங்களாக தன்னிடம் யாரும் இப்படி கவலைப்படவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். அன்று இரவு சுலோசனா சூடாக டீ செய்து கொடுத்தாள். இருவரும் மாடியில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு எப்போதாவது தனிமையா தோணாதா என்று பிரதீப் கேட்டான். சுலோசனா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். தனிமைனா என் நன்னு எனக்கு நன்றாக தெரியும் பிரதீப். கூடவே யாரும் இல்லாததில் தனிமை இல்லை. நம்மை புரிஞ்சுக்க யாரும் இல்லாததுதான் உண்மையான தனிமை என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் பிரதீப்பின் மனதைத் துறந்தன. அவன் எதுவும் பேசவில்லை. அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அந்த இரவு நீண்ட நேரம் பேசினார்கள். வாழ்க்கை பற்றி, கனவுகள் பற்றி, கடந்த கால நினைவுகள் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். நேரம் எப்படி போனது என்று கூட தெரியவில்லை. கடிகாரம் இரவு 12 மணியே காட்டியது. நேரம் ஆகிடுச்சு என்று பிரதீப் எழுந்தான். ஆனால் அவரது மனம் அங்கிருந் செல்ல விரும்பவில்லை. சுலோசனாவுக்கும் அதே உணர்வு. அடுத்த சில வாரங்களில் அவர்கள் இன்னும் நெருக்கமானார்கள். பிரதீப் சம்பளம் வாங்கிய நாள் முதலில் சொல்ல வருவது சுலோசனாவிடமே. அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முதலில் கேட்பதும் அவளிடமே. சுலோசனாவும் அவனை ஒரு குடும்ப உறுப்பினராகவே பார்க்க ஆரம்பித்தாள். ஒருநாள் பிரதீப் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். காய்ச்சல் அதிகமாக இருந்தது. அதை அறிந்த சுலோசனா இரவு முழுவதும் தூங்கவில்லை. மருந்து கொடுத்தால், சூப் செய்து கொடுத்தால், அவளது நெற்றியைத் தொட்டு வெப்பம் குறைந்ததா என்று பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த இரவு பிரதீப்புக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இந்த உலகத்தில் தன்னை உண்மையாக கவனிக்கும் ஒரே மனிதர் சுலோசனாதான் என்று. அதே நேரத்தில் சுலோசனாவின் மனதிலும் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. முன்பு பிரதீப் வருவதற்காக காத்திருந்தாள். இப்போது அவன் பேசுவதற்காக காத்திருந்தாள். அவன் சிரிப்பதற்காக காத்திருந்தாள். அவன் இல்லாத நேரங்களில் அவரை நினைக்க ஆரம்பித்தாள். இதயம் மெதுவாக ஒரு உறவை உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த உறவுக்கு பெயர் வைக்க இருவருமே பயந்தார்கள். ஏனெனில் ஒருவர் திருமணமான பெண், மற்றொருவர் இளம் வயது இளைஞன். சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளாது என்பதே அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். ஆனால் இதயத்திற்கு சமூகத்தின் விதிகள் தெரியாது. அது உணர்வுகளை மட்டுமே புரிந்து கொள்ளும். அந்த உணர்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. ஒருநாள் பிரதீப் தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும் ஒரு செய்தியை கேட்கப் போகிறான். அதே செய்தி சுலோசனாவின் இதயத்தையும் உடைக்கப் போகிறது.